எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த கொள்ளையர்களை வந்து நம்ம பிடிச்சதில் மற்ற மாநில போலீஸாரும் இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஆந்திர மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க, கேரள மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரிசாவிலேருந்து வந்து தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு குண்டா ஒயிட் கலர் கிரேட்டா காரில் வந்து அஃபென்ஸ் பண்ணதான் வந்து அங்கே இருக்க எஸ்பி பேசினார். ஸோ அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சார் தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி டீம் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க லீடு வச்சு அவங்க டீம் வந்து கிருஷ்ணகிரியில் தனியாக விசாரிச்சு 7 பேருமே இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி கூட தொடர்பு. இந்த திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆனது 7 பேர் தான். அந்த 7 பேருமே வந்து நம்ம நிறுத்தி பண்ணுறோம். அதில் அதிகமாக திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் இருக்க மாதிரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து நேற்று வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இதில் இருக்கவங்க கிருஷ்ணகிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து அவங்க விசாரிச்சுட்டு இவங்ககிட்ட இருந்து தகவல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி வேறு யாரெல்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோகிராஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. சார் இப்போ இவங்க ஏற்கனவே பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 கோடி ரூபாய் அளவிற்கு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு இருக்கு. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு வழக்கு இருந்து அதில் அவங்க ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க எல்லா நபர்களுக்குமே நிறைய வழக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நபர்களுக்கு வந்து வழக்கு இல்லாதவங்களும் இருக்காங்க, ஒரு வழக்கு 2 வழக்கு உள்ளவங்களும் இருக்காங்க, ஒருத்தருக்கு 4-5 வழக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது சார். நேற்று எவ்வளோ ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேஷன் அவங்க சொல்கிறதே நாங்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றையும் எவ்வளோ அமௌண்ட் போச்சு அப்படிங்கிறத அந்த மாநில போலீஸார்ட்ட கேட்டால் தான் வந்து நமக்கு தெரியும். அரசாங்கங்கள எஜுகேஷன் நல்லா படித்தவங்க இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் விசாரித்த வகையில் வந்து அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்ல முடியாது. சில பேர் படிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படித்தவங்க இருக்காங்க. சார், இப்போ தொடர்ந்து இது வந்து கேரளாவில் நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்குது. இந்த நிலையில் இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏடிஎம்ல எது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து காவல்துறை சார்பில் இப்போ இதுதான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர் எல்லா ஏடிஎம் சென்டர்லேயும் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து நிறையா பொறுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க, அந்த அலாரம் சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பட் வச்சிருந்தாலும் அது வந்து சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதா, அது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வந்து இருக்குது. அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் நாங்கள் செக்யூரிட்டி ஃபிசிக்கலாக வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். அதே போல் ஒரு சில ஏடிஎம், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுவிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். நம்ம ஒன்ஸ் இவங்களோட ரிமாண்ட் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து பேங்க் ஏடிஎம்ஸ் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ பேங்கிங் செக்டரில் இருக்கவங்களே கூப்பிட்றோம். அந்த ஏடிஎம் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவுட் சோர்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க முக்கியமான நிறுவனங்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தக்க அறிவுரை வழங்க சொல்லி வந்து சொல்லியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட விசாரணை முழுசாக கம்ப்ளீட் ஆயிடுச்சா சார், இல்லை ரிமாண்ட் பண்ணிட்டு ஏதாவது கஸ்டடி எடுக்கிறதுக்கான இது வரைக்கும் எங்களோட விசாரணை இது வரைக்கும் ஓரளவு முடிஞ்சிருக்கு. நம்ம ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அனலைசிஸ் பண்ணும்போது ஃபர்தர் ப்ரூஃப் வந்தது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியட்ல நமக்கு சில மெண்டேட்டரி டைம் இருக்குது. இத்தனை நாளைக்குள்ள வந்து நம்ம ரிமாண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்கள் தேவைப்பட்டதுன்னா நான் கஸ்டடி. இப்போ கேரளா போலீஸ் விசாரிச்சிருக்காங்களா சார் அவங்க ஏடிஎம்ல அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும் தான் அட்டாக் பண்ணுறாங்க, அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ அந்த ஏடிஎம் சென்டரை மட்டும் நம்ம இப்போ எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம அறிவுறுத்தல் வந்து சொல்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து ஈஸியான முறையில் வந்து அவங்க கட் பண்ணுற மாதிரி இவங்க எங்களுக்கு அக்யூஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு ஈஸியான வழியில் வந்து அவங்களால வந்து அதை கட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது நம்ம கூப்பிட்டு வந்து அவங்க இப்போ கேரளா போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம கேஸில் வந்து ரிமாண்ட் பண்ணிடுறோம். ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கேரளா போலீஸ் அவங்களோட கேஸில் வந்து கஸ்டடி எடுக்கிறது அது அவங்களோட இதை பொறுத்து தான். இதில் 2 குற்றவாளிகள் வந்து டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. 3 குற்றவாளிகள் வந்து காரில் வந்தாங்க. 2 குற்றவாளிகள் வந்து கண்டெய்னரில் வந்து இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அசம்பிள் எங்கே எந்த சார் அறியாங்களா சொல்லியிருக்கோம். சென்னையில் வந்து அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அவங்க அங்கேருந்து கார் வரோம் சார், ஃப்ளைட் போகிறாங்க. இல்லை அங்கேருந்து அவங்க காரில் ப்ளஸ் கண்டெய்னர் திருச்சி போகிறாங்க சார்.
seized only the sickle food, whatever they used for the They were trained for any attack or yeah, definitely. That's why the inspector for self-defense. did they get any point why they choose to shoot for this guy? No, their aim is in the highway, whatever the ATMs they are seeing, if it is vulnerable, then they are. You are choosing or using the Google Map for taking the ATMs. Very much. Yes, they are taking Google Maps, everything is available. So even I can take you there, you go at the nearest ATM, there is something around. But after seeing that location of the ATM, they are seeing the vulnerability, then they are. சார் மொத்தமா எத்தனை மாநிலங்கள்ல இவங்க மேல வழக்கு இருக்கு? மொத்தம் எத்தனை மாநிலங்கள்ல இவங்க மேல வழக்கு இருக்கு? இல்ல 67 லட்சம் ரூபாய் பணம் நம்ம சீஸ் பண்ணிருக்கோம். அதை நம்ம கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எத்தனை மாநிலங்கள்ல இவங்க மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு டோட்டலா மொத்தம்? இல்ல ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நபருக்கு வந்து மகாராஷ்டிராவில் வழக்கு இருக்கு, ஒரு நபருக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் வழக்கு இருக்கு, ஒரு நபருக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரியிலே கூட வந்து வழக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கும் ஒரு மாநிலம். மொத்தம் எத்தனை ஸ்டேட்ல எத்தனை இதை நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கு. சரி, லாரி வந்து எங்கிருந்து துரத்தப்பட்டது, எத்தனை கிலோமீட்டர் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்கோம். எங்க ஆரம்பிச்சது, எங்கெல்லாம் நம்ம வந்து திறக்கணும், எந்த இடத்துல ஃபைனலாக வந்து நம்ம சேர்த்துக்கணும், எல்லாமே உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்கு. நீங்க அதை பார்க்கலாம். சரி, கேரளா போலீஸ் கேங் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இவங்க யாராவது புது கேங்கா ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க? கேங் அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஃப்ரம் மெவாட் ஏரியா. மெவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அந்த ராஜஸ்தானோட பார்டர்ல இருக்க ஒரு ஏரியா. அங்கே 2-3 மாவட்டங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து 2-3 மாவட்டங்களை சேர்ந்து. சரி, இந்த கண்டெய்னர் பிடிச்சிங்க சார். எல்லா கண்டெய்னரும் சஸ்பெண்ட் பண்ண முடியாதுமா? நம்ம சொல்ல முடியாது. நம்ம அன்னைக்கு வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நம்ம பர்டிகுலராக சில நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஒரு சில கண்டெய்னர்ஸை நம்ம நிறுத்தி செக் பண்ணுறோம். அப்படிதான் வந்து நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். இப்போ அவங்க நம்ம எங்கே அக்கரன்ஸ் ஆகுதோ அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம 2 வீலரை செக் பண்ணுறதா, 4 வீலரை செக் பண்ணுறதா, இல்லை கண்டெய்னரை செக் பண்ணுறதா அப்படிங்கிறது அந்தந்த கேஸோட ஸ்பெசிஃபிக் நேச்சரை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அது ஜெனரலைஸ் வந்து பண்ண முடியும். சார், இந்த டிஎம் ஸ்டேட்டஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்க சார் இந்த டீம் பிடிக்கிறதுக்கு? இங்க ரிசர்ச் இந்த ஆபரேஷன் சார் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்? இல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் மட்டும் தான் வந்து நாமக்கல் சார். இப்போ இதுக்கு கேரளா போலீஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எப்படி அந்த கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க? இல்லை, கேரளா நமக்கு வந்து நேற்று காலையில் வந்து நமக்கு கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது. இந்த மாதிரி வந்து எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்தது. அஃபென்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து கிரிட்டா, ஒயிட் கலர் கிரிட்டா வருது. மேபி இந்த கேங்காக இருக்கும். இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் வருது. அந்த தகவலின் வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ரோட்லலாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து கணிச்சிட்டு அந்தந்த ரோட்லலாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் டீமை போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்கிறோம். எல்லா வெஹிக்கிள்ஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு வெஹிக்கிள் மட்டும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் வந்து இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி வந்து சேஸ் பண்ணுறோம். சேஸ் பண்ணுறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையும் போர்ட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வர சொல்கிறோம். வரும்போது வந்து நம்ம details from relatives of Jumaluddin they have that's we are inquiry. It's an inquiry stage, so we can't do it. Did they identify any other culprits or another accused persons? That's all in our investigation stage, so we can't do anything. Once the investigation is over, then we will give the details. So Coimbatore GH like everybody Coimbatore GH. Yeah, he is there in Coimbatore GH. He is taking treatment. அவரை இது பண்ணியா சார்? அவரோட டீட்டெயில்ஸ் இல்லை அவர் ட்ரீட்மெண்ட் அவரை ரிமாண்ட் பண்ணல. இல்லை, அதை நாங்கள் ஃபர்தராக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காது. அதனால வந்து சர்ச் பண்ணுறோம். இதுல வந்து இப்ப 40 பேர் இந்த கும்பலாகிறாங்க, பிரிந்து செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். இதுல வந்து இவர்கள் எப்படி இந்த மாநிலத்தில் இல்லை, நாங்கள் விசாரித்த வகையில் இந்த கும்பல் வந்து இங்கே மட்டும்தான் அக்கரன்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கும்பல்களை பற்றின தகவல் வந்து அந்தந்த ஸ்டேட் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஸ்டேட்டில் நடந்த அஃபென்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கோம். அந்த ஃபுட்டேஜில் இருக்க அந்த பர்சன் வந்து யார், இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா
அவங்க யார் என்ன நேம்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க விசாரணை வந்து நடத்துவாங்க. அந்த விசாரணையோட தகவல் வந்து நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் கேட்கலாம். சரி, இப்போ முன்னாடி வந்து அங்கிருந்து அந்த கண்டெய்னர் புறப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல், அது வந்து எப்படி காவல்துறைக்கு முன்னாடியே தகவல் என்பது எப்படி கொடுக்கப்பட்டது? நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காவல்துறை உடனடியாக போனதுக்கான ரீசனோட எப்படி அது வந்துச்சு? இல்லை, எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு ஒயிட் கலர் ரெட்டா காரில் எங்களுக்கு அஃபென்ஸ் நடந்திருக்கு. அந்த காரை வந்து அவங்க ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க. அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் அஃபென்ஸ் ஒரு பர்டிகுலர் எம்ஓ இந்த மாடஸ் ஆப்ரேண்டி வந்து ஒரு சில கேங் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கேங் வந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் கண்டெய்னரை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தகவல் வருது. ஸோ நாங்கள் அந்த கண்டெய்னர்ஸை மட்டும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரோட்டில் நிறைய கண்டெய்னர்ஸ் போகும். பட் நாங்கள் ஒரு சில கண்டெய்னர்ஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி பண்ணுறோம். பை சான்ஸ் we have got this. நாங்கள் மொத்தம் ஒரு 7 பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். அப்புறம் காசிங் டேஞ்சரஸ் அண்ட் பப்ளிக் சேஃப்டி அதை பண்ணியிருக்கோம். அப்புறம் பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து அசம் டு மர்டர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சார் நம்ம டீம் coming using this lorry to here from Delhi to Chennai. Did they bring anything inside the lorry or they? So they are coming for normal offloading of goods. They are loading some goods in Delhi and they are bringing the goods to Chennai for offloading. Chennai. So just on logistics. சார் என்கொயரிக்கு நம்ம டீம் ஏதாவது ஹரியானா போயிருக்கா? இல்லை, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரும் போகலை. எங்கள் டிஸ்ட்ரிக்டோட நிலவரத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸை நீங்கள் அங்கே கேட்கலாம். சார் இதுக்கு லீடர் யார் சார்? இந்த 7 பேர் டீம்ல யார் லீடராக செயல்பட்டாங்க? யாரும் லீடர்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளும் ஒரு ரோல் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் கலெக்டிவாக தான் பண்ணியிருக்காங்க. யார் இது லீடர் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. தேங்க்யூ.